போதும் போதும்ன்னு சொன்னாலும் நிக்காம அது பாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்குங்க என்னோட வெயிட்டு. இத குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஒரு டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணலாம். இவ்ளோ நாளா நான் கருப்பு கவுனி அரிசியில மட்டுமே கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கருப்பு கவுனி அரிசியோட இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சூப்பரா வெயிட் லாஸ் நடக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. உடனே இத வாங்கிட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதேமாரி பார்லி அரிசி 1/2 கிலோ, கொள்ளு 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 1/4 கிலோ. இது 4யும் நல்லா கழுவிட்டு, நல்லா வந்து பார்த்திங்கன்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நல்லா வறுத்து எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு, என் கை நெறையா ஒரு கை நெறையா மிளகு, திரும்ப ஜீரகம். இதையும் நல்லா வறுத்துட்டு, நம்ம வறுத்த அரிசியோட இந்த ஜீரக மிளகையும் சேர்த்துட்டு, நல்லா அந்த அரிசியெல்லாம் நல்லா ஃபேன் காத்துல நல்லா ஆறுனதுக்கப்புறம், ஒரு மிக்ஸியில சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்க போறோம். இந்த பவுடரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பால இந்த மாவ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லியும் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு, நல்லா நம்ம கஞ்சி வச்சு ஒரு நேரம் நல்லா குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹெல்த்தியா சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். நல்லா இந்த இதோட வந்து பார்த்திங்கன்னா, நெறைய காய்கறிகள்லாம் எடுத்துக்கோங்க. சூப்பரா வெயிட் லாஸ் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல